இந்த ஒரு ரா ஆரம்பிச்சோடனே ராவை தொடங்கி வைக்கிறதா கந்தர் வரார். கந்தர் வந்த உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக கமெண்ட்ரி செக்ஷனில் டேபிளில் மேலே ஏறி நின்று கையை தூக்கி காமிக்கிறார். கந்தரை எல்லாருமே திட்டுறாங்க. கந்தரை அங்கே உள்ள ரசிகர்கள் கொண்டு வெறுக்கிறாங்க. கந்தரை திட்டுறாங்க. ஏன்னா ஜான்சனாவை டேப் அவுட் பண்ண வச்சதுனால கந்தரை அசிங்கமாக திட்டுறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கந்தர் கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிக்கிறார். ஜான்சனாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் கந்தரெல்லாம் அங்கே பேசி நிற்க முடியல. அதனால் அவர் அங்கே கிளம்பி போகிறார். கிளம்பி போய் பேக் ஸ்டேஜில் ஓடிசி ஆல்ஃபா அகாடமி டீமையும் சந்திக்கிறார். சிரிச்சுக்கிட்டே போகிறார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஆட்ரூத்தை பார்க்குறாரு. ஆட்ரூத்து ரொம்ப கோவத்தோட கந்தரை முறைக்கிறார். அதுக்கப்புறம் மேனேஜரை பார்க்குறாரு. ஆடம் பெர்ஸை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஏஜி ஸ்டீல்ஸ் காரில் சாஞ்சிருக்காரு. ஏஜி ஸ்டீல்ஸை பார்க்குறாரு. ஏஜி ஸ்டீல்ஸும் கந்தரும் முறைச்சிக்கிறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கந்தர் காரில் ஏறும்போது ஜான்சனாவோட மூமெண்ட்டான யூ கேன் சி மீ செஞ்சு காமிச்சு ஏஜி ஸ்டீல்ஸை வெறுப்பேற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஸ்டெப்னி வெங்கர் வராங்க. அவங்க இன்றைக்கி இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் யூசர்ஸ் வராங்க. யூசர்ஸ் வர்சஸ் நியூ டே போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச். இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு டீமுமே ரொம்ப நாளாகவே டேக் டீமில் இருக்கிறாங்க. ரெண்டு டீம் வின்டேஜ் டீம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். யூசர்ஸில் சேவியர் வுட்ஸு ரெண்டு பேருமே ஃப்ராக் ஃப்ளாஷ் போட்டு முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதையும் கிக் அவுட் பண்ணிடுவார். எல்லாருமே மாறி மாறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்தில் ஜே யூசோ வெளில ஒரு ஸ்பியர் போட, அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, கோஃபி கிங்ஸ்டனுக்கு உள்ள ஸ்பியர் போட, அதுக்கப்புறம் ஃப்ராக் ஃப்ளாஷ் போட்டு இந்த மேட்சை முடிச்சிருவாங்க. நியூ டே வின் பண்ணிடுவாங்க. இது ஒரு தரமான சம்பவமாக இருந்துச்சு. அடுத்து பேக் ஸ்டேஜில் ரியா ரிப்ளேவும் யூஎஸ்கையும் வருவாங்க. அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குன்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பால்கியூனும் ஒட்டுமொத்த விஷன் டீமுக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பார். பேரன் பேக்கருக்கான சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றியும் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு விளையாடுறதுக்காக ஈஎஸ்கையும் ரியா ரிப்ளேயும் வருவாங்க. வந்த வேகத்துக்கு என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போதே ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்கா அவங்க வாயில் வச்சுருந்தா அந்த மிஸ்டை துப்பிடுவாங்க ரியா ரிப்ளே மேலே. அதுக்கப்புறம் ஈஎஸ்கையும் ரியா ரிப்ளேயும் போட்டு அடிச்சிருவாங்க. அடித்து இந்த மேட்சை கண்டினியூ பண்ணவே விட மாட்டாங்க. மேட்சே நடக்க விடாமல் இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு இவி அதுக்கப்புறம் மேக்ஸின் ட்ரிபி இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் மேக்ஸின் ட்ரிபி தன்னோட ஆங்கிள் லேக்கை போடுறதுக்காக பலமுறை முயற்சிப்பாங்க. அதுலேருந்து இவி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக ஆங்கிள் லேக்கை போட்டு இந்த மேட்சை முடித்து வின் பண்ணிடுவாங்க. சப்மிஷன் முறையில் வின் பண்ணி ஃபஸ்ட்டு டிஃபென்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, NXTலேருந்து மெயின் ரோஸ்டருக்கு வந்திருக்க G1 ஆடம் பெர்ஸை சந்திப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க சந்திக்கிற நேரத்தில் எல் கிராண்டோ அமெரிக்கோ அப்படின்ற டீம் வந்துடுவாங்க. 3 பேருமே வந்துடுவாங்க. 3 பேரும் அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருக்கும். அடுத்தது சிஎம் பங்கு வந்தார். சிஎம் பங்கு வரும்போதே பயங்கரமான கோவத்தோடு தான் வர்றார். சிஎம் பங்கு கோவத்தோடு பேச ஆரம்பிக்கிறார். யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கரை பற்றி பேசிட்டு, பேரன் பேக்கர் முட்டாளே, நீ என்னை தோக்கடிக்க உனக்கு தகுதி இல்லை. நீ வார் கேமில் நீ பல பேர் பிராக் லெஸ்னர், லோகன் பால், ரீமேக் என்ற மாஸ்க்டு மேன் இவங்கெல்லாம் கூட்டு சேர்த்து தான் நீ என்னை தோக்கடிச்ச. உனக்கு கிடைக்கிற சாம்பியன்ஷிப் வாய்ப்பு மேட்ச்சில் என்னை தோக்கடிக்க முடியாது. நான் உன்னை தோக்கடிச்சு அந்த இடத்துல உன் கதையை முடிப்பேன். 5ஆம் தேதி நடக்க போது மிகப்பெரிய சம்பவன்ற மாதிரி வார்னிங் கொடுப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்ட்ரியோட லீவ் மோர்கனும் பேசிட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்னி வாங்கியர் வர்சஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டெப்னி வாங்கியர் வருவாங்க. அவங்க யாருக்கு எகென்ஸ்டாக மோத போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெக்கி ஆண்ட்ரேக்களுக்கு எகென்ஸ்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ரெக்கி ஆண்ட்ரேக்களுக்கு எகென்ஸ்டாக பிளான் பண்ண மேட்சை நிக்கி பெல்லா உள்ள ரெக்கி ஆண்ட்ரேக்களையும் ஸ்டெப்னி மேக்கரையும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பால்கியூமெண்ட் ஸ்மாக்டவுன் மேனேஜர் பேசுவார். ரியா ரிப்ளே அடுத்த வாரம் மேட்ச் வேணும் ஆஸ்காவுக்கு எகென்ஸ்டான்னு கேட்பாங்க. அதையும் சொல்லுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரேமஸ்டே மெயின் இவெண்ட்டுக்காக வருவார். சிஎம் பங்கு சந்திப்பார். சிஎம் பங்கு ரேமஸ்டே சந்திப்பாங்க. ரேமஸ்டே ஃபர்ஸ்ட் வருவார். அதுக்கப்புறம் ரேமஸ்டே வர்சஸ் லோகன் பால் இவங்க ரெண்டு பேருக்கான மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரேமஸ்டே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். லோகன் பாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இருந்தாலும் லோகன் பாலுக்கு சப்போர்ட் பண்ணது எப்பொழுதுமே ஒரு கூட்டம் வருமே. அதே போல் தான் இந்த வாட்டி லோகன் பாலுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தில் முதல்ல யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா, மாஸ்க்டு மேன் தான் வந்தால். ரேமஸ்டே 619 போடுவார். மாஸ்கோட மேன் வரதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பெர்சன்டேஜ் பேரன் பேக்கர்னு வருவாங்க. அவங்கள அடித்து சிஎம் பங்கு ஓட விட்டு பேக் சைடில் துரத்தி விட்டு வருவார். இங்கே பார்த்தா மாஸ்கோட மேன் ரேமஸ்டே 619 போட்டுட்டு அடுத்த மூமெண்ட்டை போடுற நேரத்தில் மாஸ்கோட மேன் அட்டாக் பண்ணி ஸ்டாம்பை போட்டுருவார். ஸ்டாம்பை போட்டோன்னே லோகன் பால் இதுதான் சாந்திரம் பண்ணுறது தன்னோட ஃப்ராக் பிளாஷை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவோம். வின் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்கோட மேன் ஆடியன்ஸ் சைடில் போய் அந்த மாஸ்க் அவுப்பார். அது வேறு யாரும் இல்லை, அஸ்டின் தியரி தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அஸ்டின் தியரி தான் அந்த மாஸ்கோட மேனாக வந்துருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு உள்ள வந்தோடனே பின்னாடி பேரன் பேக்கர்
ஸ்பியர் போட்டுருவார். ஸ்பியர் போட்டு சிஎம் பங்கிட்ட சொல்லுவார், "நீ என் ஃபேமிலியை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லைடா" அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காம்பார். அதோட அந்த ரா முடிஞ்சுச்சு. இதுதான் இந்த ராவில் நடந்த சம்பவம். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.